சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன, லாவா கேக்கு அப்படின்னு சொல்லுச்சுன்னா கண்டிப்பாக இது லாவா கேக்கு இல்லைங்க, சாக்லேட் கேக்கு தான். லாவா கேக் டேஸ்ட்டெல்லாம் இதிலலாம் வரலை. சாதா கேக் மாதிரி அதில் சாக்லேட் ஸ்டஃப் பண்ணதுனால உள்ளே வச்சதுனால ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா பார்க்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பிள்ளைங்களுக்கு தான் சாக்லேட் கேக்குனாலே ரொம்ப விரும்புவாங்க. அதில் உள்ள சாக்லேட் வச்சா இன்னும் ரொம்ப பிரியப்படுவாங்க. நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இந்த கேக் வந்து. ஆனால் லாவா கேக் டேஸ்ட்டு கண்டிப்பாக இதில் இல்லைங்க. அது டேஸ்ட்டே வேறு. இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நம்ம குழிப்பணியார பாத்திரத்திலே நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டார்க் சாக்லேட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூனும் கொஞ்சம் சின்ன பொடி துண்டாகவும் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 கப்பு பட்டரோ இல்லை ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலோ எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மைதா வந்து நல்லா, அதுக்கு முன்னால் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் கோகோ பவுடர்லாம் எவ்வளோ போடணும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம இப்போ இந்த சர்க்கரையில் வந்து சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஜல்லடை வச்சு இந்த மைதா வந்து நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா சலிச்சிட்டு இது சக்கை வரும்போது இது என்ன செய்யணும், அந்த சக்கை எடுத்து தூக்கி போட்டுடணும். இப்போ பாருங்கள், அந்த சலிச்சாச்சு. சக்கையை எடுத்து தூர போட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேட்டு ஒரு 3 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 100 கிராம் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டில் தயிர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் இல்லை பேக்கெட்டில் 10 ரூபா பேக்கெட் வாங்கிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கோகோ பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கட்டிகள்லாம் இருக்காது. அந்த சலிக்கும் போது தான் கொஞ்சம் கட்டிகள் வரும். அதை இந்த மாதிரி ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சோ இல்லை விரல் வச்சோ இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து முட்டை சேர்க்கல, தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து இதில் பால் வந்து நான் வந்து எவ்வளோ சேர்த்துக்கிறேன்னா 1/2 கப்பு சேர்த்துக்கிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னத்தில் அந்த சாக்லேட் டார்க் சாக்லேட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இதுக்கு நம்ம பேக்கிங் ஓவன் இதெல்லாம் வேண்டாம். குழிப்பணியார பாத்திரத்திலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இந்த டார்க் சாக்லேட் இதை வந்து நம்ம அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த குழிப்பணியார சட்டியில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மிக்ஸோடு சேர்ந்து இப்போ நம்ம ஒரு குழிப்பணியார பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் வந்து பட்டரும் நெய்யும் வந்து ஃபஸ்ட்டு தடவிக்கோங்க. இப்போ தடவிட்டு இதில் நம்ம எப்படி ஊற்றுறோன்னா ஒரு பாதி அளவு ஃபஸ்ட்டு குழிப்பணியார சட்டியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் வச்சுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அந்த சாக்லேட் மூடுற மாதிரி. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டு ஒரு சின்ன துண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து உள்ளே நல்லா அமுக்கி வச்சுருங்க. அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். 2 விதமாக செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு வந்து இதை விட இந்த மாதிரி 2 விதமாக ஊற்றுறத விட அந்த ஒரேடியாக ஊற்றிட்டு சாக்லேட்டை உள்ளே வச்சு மூடுறதா நான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டாலும் சாக்லேட்டை உள்ளே வைக்கும்போது அது டக்குன்னு மூடிடுது. இந்த மாதிரியும் செய்யலாம். எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து சாக்லேட்டெல்லாம் பாதி அளவு ஊற்றிட்டு சாக்லேட்டை வந்து வச்சிட்றேன். வச்சுட்டு மிதமான தீ வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம்.
ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்து அந்த கேக்கு வந்து வேகும். அதுக்காண்டி அதுக்காக ஃபுல்லாக லோ பண்ணிடாதீங்க. லோ பண்ண வேண்டாம். அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் கேக் வந்து. அதனால் மிதமான தீ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த சாக்லேட் எல்லாம் வச்சுட்டு இது மேலே திரும்ப வந்து நம்ம அந்த கேக் மிக்ஸை வந்து திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த சாக்லேட் மூடுறதுக்காண்டி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு அது கூட சாக்லேட்டை வந்து உள்ளே வச்சுட்டுங்க. அது இன்னும் ரொம்ப ஈஸியாக நமக்கு நல்லா இருக்குது. சாக்லேட் வந்து டக்குன்னு மூடிடும். அதுமாரி நம்ம திருப்புறத்துக்கு பிரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இது நம்ம வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை மூடி வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை பிரட்டிக்கலாம். இதில் முட்டை சேர்த்து கூட செய்யலாங்க. நான் முட்டை சேர்க்காம வெறும் தயிர் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ திருப்பிட்டு இதையும் மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து கிழிச்சு சண்டை போடுது. இப்போ திருப்பியாச்சு. அடுத்து வந்து திரும்ப கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு குச்சி வச்சு, ஒரு டூத் குச்சி வச்சு நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்காங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா சாஃப்டாக உள்ள அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளிலலாம் அவன் வேணாம், ஓடிஜி வேண்டாம், கேக் டின் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கரைச்சிட்டு நம்ம இட்லி சரி குழிப்பணியாரத்தில் ஊற்றி ஒரு சாக்லேட் வச்சா போதும், பிள்ளைங்க கொண்டாந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது சாக்லேட் கேக் மாதிரியாட்டு உள்ள சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா அதை சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த சாக்லேட் கேக் உங்களுக்கு குழிப்பணியார சாக்லேட் கேக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.